நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை துதித்து பாடலாமா? உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர், உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இங்கே தாவீது ராஜா சொல்றார், நம்ம செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பற்பல காரியங்கள், நம்ம பற்பல தேவைகள், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் எல்லா காரியங்களையும் கடவுள்கிட்ட சொல்கிறோம், ஒப்புவிக்கிறோம், அது பல 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 காரியங்களை சொல்கிறோம். ஆனால் நம்ம திரும்ப நினச்சிடும், ஆனால் அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கோமான்னு ஒரு விஷயம் நம்ம சோதித்து பார்க்கணும். ஏன்னா திரும்பவும் அதே காரியங்களுக்காக ஓரட்டியாக புலம்புறோம், அழுகிறோம். திரும்பவும் அதே காரியங்களே நம்ம கடவுளிடத்துலையும் சொல்கிறோம், மற்றவங்களிடத்துல சொல்கிறோம். இப்படி என்ன இருக்குது, என்ன செய்யன்னு தெரியுமா? ஆனால் இங்கே தாவீது சொல்கிறார், உன் காரியம் வாய்க்கணும்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம் விசுவாசம், நம் நம்பிக்கை கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் இந்த காரியத்தை பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அவர் நிச்சயமாக உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணலாமா? நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க பண்ண முடியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்ன இன்று இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்காக வாய்க்க பண்ணுவார். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளில் கூட எங்களுக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினீரப்பா. உங்கள் தயவுள்ள கரம் கிருபை எங்களோடு கூட இருந்ததப்பா. நன்றியப்பா. இப்பொழுது அடியாளோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் தெரியுமாப்பா. இம்மட்டு எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்களேப்பா. நன்றியப்பா அப்பா. எங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக தேவைகள் உண்டு கர்த்தாவே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்மிடத்திலே தங்கள் கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி உம்மை நோக்கி தங்களுடைய காரியங்களை சொல்லுகிற உண்மையில் நம்பிக்கையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றியோடுமை துதிக்கிறோம். ஒவ்வொருடைய கருத்திலே தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலங்கள் ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.